மேரேஜ் ஆனோட்டி ஹஸ்பண்ட் வீட்டு சைட்ல இருக்கிறவங்கலாம், நாங்க எங்க வீட்ல செவ்வா, வெள்ளினா சாம்பார் தான் வப்போம். கோயிலுக்கு சாரி தான் கட்டிட்டு போவோம். இப்படிலாம் பேச மாட்டோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்ட்டிங்ல அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு பெருசா ஹர்ட் ஆகல. பட் அதுவே நாளாக நாளாக எது செஞ்சாலும் குத்தம் அப்படிங்கிற மாரி மாறிடுச்சு. நான் நெறைய டைம் நெனச்சிருக்கேங்க. நம்ம வீட்ல இருக்கிறவங்கலாம், அதாவது நம்ம சொந்தக்காரங்கலாம் நம்மள பெருசா நெனப்பாங்களே, மரியாதை குடுப்பாங்க. பட் இங்க அப்படியே ரொம்ப சேஞ்சிங்கா இருக்கு. யாருன்னே தெரியாதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல இது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போலயே! அப்படின்னு தான் நானும் ஃபர்ஸ்ட்டு நெனச்சேன். பட் அப்படிலாம் இல்லங்க. நீங்க எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருங்கிய சொந்தக்காரங்களா இருந்தாலும், உங்கள குறை சொல்றதுக்குன்னு புகுந்த வீட்ல ஒரு கும்பல் இருந்துட்டு தான் இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல நெறைய சொந்தக்காரங்க வேண்டும், எல்லாரும் வேண்டும்னு நெனச்ச நானே, இப்ப யாருமே வேண்டான்னு ஒதுங்கி நிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. இந்த மாரி தான் நெறைய பொண்ணுங்களோட லைஃப் மாறிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன்.